வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் விட்ட அந்த வார்த்தை அதிரடியாக களம் இறங்கின அன்பில் மகேஷ் பொய்யா மொழி. திமுக உன்னுடைய வழக்கறிஞர் அணியினுடைய வலிமை என்னன்னு தெரியும். ஜெயலலிதா அவர்களையே தூக்கி ஜெயிலில் போட்டவங்க தான் திமுக காரங்க. இன்னும் கூட சொல்ல போனோம்னா, செந்தில் பாலாஜி அவர்களை நெருங்கவே முடியல, கைது பண்ணவே முடியல. அப்போதே திமுகவினுடைய லீகல் விங்ஸினுடைய வெயிட் என்னன்றத மரிய வில்சன் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா தேவையில்லாம திமுக இடத்துல மோதலாரோ இல்ல அந்த வார்த்தையை விட்டுட்டாரோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, எடப்பாடியிலிருந்து எல்லாருமே திமுகவினர் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. தெரிஞ்சே திடுவாங்க, ஆனா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு லீகல் விங்ஸ் ஆனது ரொம்ப வெயிட்டா இருக்குது. மரிய வில்சனை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. அதுலயும் என் மீது கேஸ் போட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டு கேஸ் வேற போடுவாங்களா, நீங்களே மாட்டிக்கிட்டீங்களே நிதியமைச்சரே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குது. அப்படி என்ன வார்த்தையை விட்டுட்டான்னு கேக்குறீங்களா? அந்த வீடியோவில் போக போக பார்க்கலாம். நம்முடைய மரிய வில்சன் நிதி அமைச்சிருக்காரு தெரியுமா, அவருக்கும் மதத்துக்கும் நகமும் சதையும் போல உறவு போல இருக்குது, உயிரும் உடலும் போல ஒரு உறவு போல இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றம் என்கின்ற போது அனைத்து மக்களுடைய வரி பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அதுக்குள்ள வர்றவங்க சாதி மதமற்று உள்ள வரணும். நீங்க இன்னும் அரசியல் களத்தில் மேல மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா மதத்தை தூக்கி ஓரம் வைக்கணும். குறைந்தபட்சம் சட்டமன்றத்துக்குள்ளேயாவது வந்து மதத்தை தூக்கின்னு வரக்கூடாது. ஆனா நம்ம மரிய வில்சன் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் மதத்தை தூக்கின்னு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் மதத்தை தூக்குனவன் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. பாஜகவினுடைய அரசியலை பார்க்கலாம், இரண்டாவது திமுகவினுடைய அரசியலை பார்க்கலாம். திமுக 1949 தொடங்கினதா சொன்னாங்க. அண்ணாவுக்கு பிறகு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டுதான் வந்த கண்டி வளரவே இல்லை. அதுக்கு காரணம் சிறுபான்மையர் அரசியல். இப்போ வாட்ஸ்அப் ஆனது இல்ல சமூக வலைதளமானது இங்க இந்துக்களுடைய மனதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்குது. நமக்கானவங்க யாரு, நம்ம மதத்துக்கானவங்க யாரு, இல்ல நடுநிலையா இருப்பது யாரு அப்படின்னு பார்த்து பார்த்து தான் இப்பெல்லாம் இந்துக்கள் வாக்களிக்கிறாங்க. சிறுபான்மையர் மட்டும்தானா மதத்தால ஒருங்கிணைவாங்க? வந்திருக்கின்ற சமூக வலைதளங்கள் இந்துக்கள் இடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய புரட்சியை உருவாக்கிடுச்சு. அதனால்தான் 2026 திமுகவினுடைய வாக்கு வங்கி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. திமுகவுடைய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரன் ஒன்று, ரெண்டாவது சிறுபான்மையர். அந்த 2 இடத்தை தவிர திமுகவால வேற எந்த இடத்திலும் ஜெயிக்கவே முடியல. அரசியல் களத்தில் அனுபவம் இல்லாதவர்கள், அட்ரஸே இல்லாதவர்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்புவான்களை 2026 தேர்தலில் வீழ்த்திருக்காங்க. அமைச்சர் மூர்த்தியா அவரெல்லாம் வந்து சாமானியமாக வீழ்த்திட முடியுமா? 300 கோடிக்கு மேலாக ஒரு தொகுதியில் செலவு செஞ்ச மனுஷன் அவர் தோத்துட்டார். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த முறை தோத்துட்டாங்கன்னா அதுக்கு காரணம் சிறுபான்மையர் அரசியல திமுக செய்ததுதான். இப்போ அதே அரசியல தான் நம்ம மரிய வில்சன் அவர்களும் தூக்கி வரார். சட்டமன்றத்துக்குள்ள அந்த வார்த்தையை சொன்னது தப்பு, மதத்தை தூக்கி வந்ததும் தப்பு. அது ரெண்டும் எங்க பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற விஷயத்த உங்களுக்கு போக போக சொல்றேன். அப்புறம் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக ராசா அவர்களுடைய தரங்கட்ட வார்த்தையை பார்த்துடலாமா? சில தருதலைகளுக்கு வந்து தேசிய கொடியுடன் கார்ல போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சான். அதனால அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விடணும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு ராசா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கலைஞர், பெரியார், அண்ணா இவங்க அரசியல்ல கிரகப்பிரவேசம் செய்த பிறகுதான் வந்து தமிழனே ஒட்டுமொத்தமாக அவங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாங்களாம். அறிவாலயம் வந்த பிறகுதான் அடிக்கடி தமிழன் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சானா. ஏன் தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அடிச்சுக்கிச்சான். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் விரட்டி அடிப்பதற்கு முழு மூச்சுடன் நாம களமிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருதலைகள் என்று நிர்மல் குமாரையும் தவேகாவுடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி நம்முடைய ராசா அவர்கள் அவதூறா பேசியிருக்கிறாருங்க. ராசாவை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களுக்கு எல்லை கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அவரு தலித் என்பதனாலே வந்து
முழுக்க முழுக்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தாயார் விஷயத்திலிருந்து நம்முடைய விசிக மீது வைத்த விமர்சனத்தை அடுத்து இப்போ தவேக அமைச்சர் மீது வந்து தருதலைகள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அமைச்சர்களுக்கு என்று ஒரு மாண்பு இருக்குது. நீங்களாம் அம்பேத்கர் இயற்றின அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவங்கன்னு சொல்றீங்க. அந்த சட்டப்படி அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை நீ தரணும். அரசியல் மேடையில் தான் பேசுற. அவங்க வந்து உனக்கு அரசியல் எதிர்கட்சி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பதவியில் இருக்கின்ற போது ஒரு மாண்பு இருக்கணும். அதனால தான் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என்று சொல்றாங்க. ஆனா ஆர் ராசா அவர்கள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு, எம்பியாவும் இப்ப இருக்கிறாரு. சோ நீண்ட காலமாக மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர் ராசா அவர்கள் அடுத்த கட்சி அமைச்சரை இப்படி எல்லாம் பேசலாமா? அது மட்டும் இல்ல, தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை திமுகவுக்கு வரவே இல்லைங்க. ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்த மாதிரி திமுகவிலும் வந்து தவேகாரங்க ஒரு 10 எம்எல்ஏ இழுத்து இருந்தாங்கன்னா அறிவாலயத்தில் அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கலனா கூட ஹார்ட் அட்டாக் வந்து அத்தனை பேரும் செத்துட்டு இருப்பாங்க போல. அவங்க ஆட்சி கட்டில ஏறி 108 நாள் ஆயிடுச்சு. அதனால மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஆளுமை உள்ளவர்களா அனுபவசாலிகளா எதுவுமே பார்க்கல. திமுக அதிமுக வேண்டாம். விஜய் வந்திருக்கிறாரு. சமூக வலைத்தளத்தில் அவரை பற்றி பேசும்போது பயங்கரமா இருக்குது. தமிழ்நாட்டையே தலைகீழ மாற்ற போறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை குட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுக்கின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. பதவி பிரமாணம் செய்து வைத்தாகி போய்விட்டது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விஜய் தான் அனைவருக்கும் முதலமைச்சர், மரிய வில்சன் அனைவருக்கும் நிதி அமைச்சர், இல்ல நிர்மல் குமார் அவர்கள் வந்து எல்லோருக்கும் சட்டத்துறை அமைச்சர். அதை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்கலாம், கவலை கண்ணை மறைக்கலாம். அதுக்காக கடுமையான வார்த்தையை விட்டுலாமா? அது எந்த விதத்துல நியாயம்? அதனால ஆர் ராசா அவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமா திமுக வெற்றி பெறுவது கடினம் தானுங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல ஒரு திருமணத்துல கலந்துக்கிறார். அங்க கூட துரை சந்திரசேகர் நினைக்கிறேன், அவரும் தகாத வார்த்தையை பேசி போடுறார். அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா அவர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பற்றி அவர் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி விடுகின்றார். அதே மாதிரி RS பாரதி அவர்கள் நம்ம இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எப்படா சாவான் அப்படின்னு சாபம் விடுறார். சோ உங்களுடைய தோல்வியை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதுக்காக அடுத்தவனை நீங்க சபிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மக்கள் இவங்க வேணான்னு முடிவெடுப்பதற்கு முன்பாக ஐயோயோ விஜயே இருந்துட்டு போட்டேன்டாப்பா சாமி, திமுக வேணாடாப்பா, ஒண்ணு அவங்க நல்ல சாவே வராதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட நம் மீது சாபம் விடுவாங்க. இல்லையா இவனுக்கு வேணான்னு மாத்தி போட்டோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதே இவனுக்கு சாபம் விடுவானுங்களப்பா. அரசியலே இவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒத்த ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க பொழுது மக்கள். அதனால அதிமுக தோல்வியும் ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, கட்சி பிளவுபட்டாலும் அவங்க கட்சி எப்படி காப்பாத்துறது அப்படின்ற கவலையில் இருக்கின்ற போது இங்க திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்கன்னு தெரியல, ஆட்சிக்கு வரல என்ற உடனே அவதூறான வார்த்தைகளை அள்ளி வீசுறாங்க. அது எல்லை மீறி ஆபாசமா போகுது, சாபமா போகுது. ஆனா திமுக திருத்திக் கொள்ளலன்னா அவ்வளவுதானுங்க. ரெண்டாவது, நம்முடைய மரிய வில்சன் அவர்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிரடியா களமிறங்கிட்டாரு. அதை பார்த்துட்டு வாங்க. இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்ப இல்ல, ஆனா இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனா இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லிக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறத நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெளிவாகவே சொல்றாருங்க. மரிய வில்சன் அவர்கள் வந்து லஞ்சம் கொடுத்ததா சொல்றாருங்க. ஆனா லஞ்சம் கொடுத்ததும் தவறு, வாங்கினதும் தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அதான் சொல்லுது, லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு என்று. நான் கொடுத்தேன்னு அவர் சொல்றாருன்னா அப்போ லஞ்சம் கொடுத்தாருன்னா அவர் சட்டவிரோதமாக லைசன்ஸ் பெற்றாரா, இல்ல
என்ன குறைபாடு இருந்தது நீங்க லைசன்ஸ் வாங்குற விஷயத்துல? இல்ல எல்லா ஆவணங்களும் சரியா இருந்ததுன்னா, அப்படி உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா, நான் காசு கொடுக்க மாட்டேன், நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுக் கொள்கின்றேன் அப்படின்னு நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே. இவ்வளவு விவரமா பேசக்கூடிய ஆளு நீங்க, நானே லஞ்சம் கொடுத்துருக்கேங்க அப்படின்னு சொல்லும் போது நீ குற்றவாளி ஆகின்றாய். நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீதிமன்றத்தை பார்த்துக்கலாம், என்கிட்ட என்ன பேப்பர் சரியில்லை, நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கல்வி குழுமங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கே பள்ளிக்கு அனுமதி வழங்குவதற்கு 58 ரூல்ஸு, அதோட போச்சுன்னா லஞ்சம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு எவன் வந்து லஞ்சம் கேட்டானோ அவனை நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை பெற்று தந்திருக்கலாம். ஆனால் லஞ்சம் கேட்டாங்களாம், இவரு கொடுத்துட்டாராம். லஞ்சம் என்கின்ற பொழுது பல கோடி ரூபாய் கை மாறி இருப்பதாக தெரியுது. பிடி அரசகுமார் அந்த ஆளு பள்ளிகளுக்கு லைசன்ஸ் வாங்குறது, ரெண்டாவது புதுப்பிச்சு தர்றது, இந்த விஷயத்தை பயன்படுத்தி 300 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கானோ. அப்போ பிடி அரசகுமார் கிட்ட எத்தனை கோடி ரூபாய் நம்ம மரிய வில்சன் கொடுத்தாரு? அதுலயும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, பிடி அரசகுமார் அவர்கள் லஞ்சம் வாங்கினா நான் லஞ்சம் வாங்கின அர்த்தமே என்ன, நாளைக்கே கோர்ட்டுக்கு போறேன், என்னவோ மரிய வில்சன் கிட்ட நேரா போய் எனக்கு லஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி வந்து சட்டமன்றத்தில் நானே சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். அதாவது முன்னாள் அமைச்சர் சட்டமன்றத்தில் இல்ல இருந்தாலும் நான் சொல்லுவேன். பல நாளா இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் சொல்லுவேன், நானே சாட்சி, நானே லஞ்சம் கொடுத்துக்கிறேன், எங்கிட்டே கேட்டுக்கிறாங்க அப்படின்னா நீ தான் குற்றவாளி, நான் லஞ்சம் கொடுத்தேன்னு அந்த வார்த்தையை ஒத்துக்கிட்ட பாரு. நிச்சயமா உண்மையாகவே வந்து நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை விசாரித்தார்கள் என்றால் மரிய வில்சன் ஜெயிலில் போறது உறுதி. ஆனால் நான் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பா என் மீது புகார் அளிச்சாங்கன்னா போய் சொல்லுவேன், சிறுபான்மையர் பள்ளிக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க தெரியுமா, அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிறுபான்மையரா, இவர் கிறிஸ்துவரா, இவர் போன்ற பல பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம். அதனால ஒரு பள்ளிக்கு லஞ்சம் வாங்கினதை கூட மத அடிப்படையில் தான் சொல்லுவாராம். எதுக்காக இப்படி சிறுபான்மையர் காட்டிக்கிறாருன்னு தெரியல, நான் பான் கிறிஸ்டின் என்று ஏன் சொல்லிக்கிறாருன்னு தெரியல. ஏயா சிறுபான்மையரோ பெரும்பான்மையோ, ஆனா பல கல்வி நிலையம் கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சுற்றி இருக்கிறாங்கல்ல, எந்தெந்த கல்வி குழுமத்திடத்திலிருந்து எவ்வளவு சுற்றி இருக்காங்க, எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அந்த புள்ளி விவரத்தை ஆளுங்கட்சியா இருந்து வெளியிட்டு இருக்கலாம். ஆனா சிறுபான்மையர் பள்ளி கிட்ட இருந்து எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காங்க தெரியுமா, நானே சாட்சி அப்படின்னு தான் சிறுபான்மையர் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். பட்ஜெட் படிப்பதற்கு முன்பாக ஜெபமாலையுடன் வந்தாரு. அப்புறம் படிக்கின்ற பட்ஜெட்ல ஏகப்பட்ட பிழை. அதற்கு கேள்வி கேட்ட உடனே நான் பான் கிறிஸ்டின், எனக்கு பைபிள் கத்து கொடுத்ததை விட தமிழ் ஒன்றும் பெருசா கத்து கொடுத்துடாது, நீங்க எவ்வளவுதான் தமிழ் கத்தாலும் சரி பைபிள்ல கத்துக்கிட்ட உங்களால் கத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பைபிளை தூக்கி வச்சாரு, தமிழை இறக்கி வச்சாரு. அதே தான் இன்னைக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கு கூட வந்து இப்போ சிறுபான்மையர் பள்ளி அப்படின்னு மதத்தை கூடவே கூட்டு வர. அதனால இவங்க சட்டமன்றத்தில் பாரபட்சத்துடன் நடந்து கொள்கின்றார்களோ என்ற நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதுங்க. எப்படிங்க ஓட்டு போட்ட எல்லா மக்களையும் ஒன்னா பார்க்காம நீங்க சிறுபான்மையர் என்று அடையாளப்படுத்தி கொண்டால் எல்லோருக்கும் சமமான ஆட்சியை வழங்குவீங்களா? சபாநாயகரை விட மதவெறியர் வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கின்ற தருணத்தில் கூட சிறுபான்மையரான எனக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, சிறுபான்மையர் பள்ளியை குறிவைத்து தான் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, நானே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மதத்தை தூக்கின்னு முன்ன கொண்டு வந்து நிறுத்துற. மக்கள் வரிப்பணத்தில் நடத்துறாங்க சட்டமன்றம், அங்க மத உணர்வுடன் வந்து மதத்தை வெளிப்படுத்துற மாதிரி பேசுறது மற்ற மதக்காரங்களுக்கு எப்படி உங்க மீது நம்பிக்கை வரப்போகுதுன்னு தெரியல. திமுக தோத்த மாதிரி நீங்களும் தோக்க போறீங்க, சிறுபான்மையர் சொல்லிக்கிட்டு. இந்துக்கள் என்ன கேன பசங்க நினைச்சிட்டீங்களா என்னவோ நமக்கு தெரியல. சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்ற மாதிரி லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் கொடுத்தாருன்னா எதுக்கு கொடுத்தார் அப்படின்றதுக்கு நியாயமான காரணத்தை சொல்ல போறாரா என்னன்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். திமுக வழக்கறிஞர் அணிகிட்ட வந்து ஜெயலலிதாவே தப்பிக்கல, அப்புறம் இவங்களாம் எங்க தப்பிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றிங்க.